விஷன் அண்ட் ட்ரீம்ஸ் என்ற காரியத்தில் உங்கள் மத்தியில் நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பாரம், வேதனை, சோதனை என்ன செய்வது என்று அறியாது இருக்கிற நேரத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைப்படுவார். அவர் இடைப்பட்டு உங்கள் இருதயத்திற்கும் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கும் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவர்கள் தாய்த்து என்று சொல்லக்கூடிய தாய்த்தத்தை கட்டி கொண்டு பெங்களூர் யஷ்வந்த்பூர் பாகத்தில் அவர்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணம் தந்தார். அதை பார்க்கும் பொழுது அந்த சகோதரி அபரிதமாக பிஹேவ் பண்ணி அவர் தகப்பனும் தாயையும் அவர் அடிக்கும் நிலைமையில் வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னை நடத்தின சகோதரர் என்னை அழைத்து அவரோடு நான் சென்றேன். கிட்டத்தட்ட நாங்கள் 7-8 மணிக்கு போனாங்க. ராத்திரி 12 மணி அளவில் அந்த அசுத்தாவை விரட்ட கர்த்தர் கிருபை செய்தார். இதை அப்பொழுது எனக்கு புதிதாக நான் இயேசுவோட வந்திருக்கிறேன். போன எபிசோடில் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் புதிதாக நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் முதலாக அந்த சகோதரிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவியை துரத்த நாங்கள் போயிருந்தோம். 12-1 மணி நேரத்துக்கு ராத்திரி 1 மணி அந்த வீட்டில் வந்து ஒரு சைவிக சமாதானம் கிடைத்தது. அசுத்தாய் ஓடிவிட்டது. அது ஓடினதை நாங்கள் கண்கூடாது பார்த்தோம். அசுத்தத்தை ஒரு சில நேரத்தில் அவர் ஆவியின் கண்களினாலே அது காண கிருபை செய்வார் ஆண்டவர். இது பலவிதமான முன்னே வருகிற காரியங்களில் நான் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இது முடித்துட்டு நான் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு 1 மணி வேலையாக இருந்தது. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தோட என் கட்டில் மீது அமர்ந்து நான் கண்களை மூடி நான் அப்படியே தியானித்து இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பாவியான எங்கள் கரத்தில் அசுத்த ஆவிகளை ஓட்ட வைத்திர எங்களுக்கு நீ கொடுத்த அன்புக்காக நன்றி என்று சொல்லி நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும் பொழுது, என் பிரியமான தேவச்சனமே, இது வந்து ஆச்சரியமான காரியம். காண்பதை அல்ல, காணாதை நம்புகிறதே தேவனும் வார்த்தையும் சொல்லுகிறது. அது ஒரு நாள் அந்த சவுத்தில் வாலில் வந்து 9 இன்ச்சு ஒரு வேர்டு PSLMS94 என்று 9 இன்ச்சு பெரிய பிரைட்டு லைட்டில் அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு எழுத்துகள். அந்த எழுத்தில் சாம்ஸ் 94 வந்தது. ஆனால் நான் புதிதாக வந்ததுனாலே எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னுடைய மனைவி அவர் இந்த வேதத்தில் 94 என்று சங்கீதம் எழுதியிருக்கிறார்கள், ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று சொன்னேன். பிறகு கண்ணை மூடும் பொழுது அது அப்படியே தரிசனமாக சங்கீதம் 94 ஆங்கிலத்தில், அது என்ன தெரியல, என் பேசும்போது ஆங்கிலத்தில் பேசினார், தரிசனத்தை கூட ஆங்கிலத்தில் தரிசனத்தை தந்தார். அப்படியாக பார்த்து கண்ணை மூடி இருக்கும் பொழுது அந்த தரிசனம் அப்படியே பளிச்சன வெளிச்சம் போல எனக்கு காண்பித்தது. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அந்த தரிசனம் இல்லை. அது மாத்திரமல்ல, மீண்டுமாக கண்களை மூடும் பொழுது மறுபடியுமாக அந்த தரிசனம் எனக்கு வந்தது. அதே சங்கீதம் 94 இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இது பார்த்த உடனே 2 முறை காண்பித்த உடனே 3வது முறை கண்ணை மூடி பார்க்கும் பொழுது 3வது முறை அது எனக்கு தெரியவில்லை. 2 முறை எனக்கு தெரிவித்தார். ஸோ அடுத்து 10 வருடத்தில் நான் அண்ணன் DJ தினகரன் அவர்களை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் ஜெபிக்க எனக்கு ஒரு நேரம் கிடைத்தது. அவர்கள் பெங்களூர் ஹோட்டல் அசோகா என்ற ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார்.
அங்கே நான் போய் பார்க்கும் பொழுது எனக்காக அவர் செபித்தார். நான் ஆரம்பம் பண்ணுற ஊழியம் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொன்னார், கர்த்தர் என் பக்கத்தில் நிற்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏற்கனவே 2 முறை நான் இந்த மகனோடு பேசியிருக்கிறேன், புறப்பட்டு போக சொல், நான் போகும் இடத்துல நான் அவரோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று அண்ணன் தினகரன் சொன்னார். இந்த தரிசனத்தை அவர் 10 வருடம் ஆன பிறகு எனக்கு மறுபடியுமாக அவர் எனக்கு சொன்னார். அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், விதவைகளும் திக்கற்றவர்களையும் கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். மிருக குணமுள்ளவர்களே, எப்பொழுது புத்திமானாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேட்பாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காண்பாரே என்று சொல்லி வேத வசனத்தில் கர்த்தர் எனக்கு அந்த நாளில் பேசினார். இந்த தரிசனம் திக்கற்றவர்கள் விதவைகள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினாலே சபை தந்திருக்கிறார். அநேக திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நாங்கள் உதவி செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த தரிசனத்தின் காரணமாக நாங்கள் இப்பொழுது ஒரு 15 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் வைத்து கொண்டு சபை நடத்தி கொண்டு வருகிறோம். இதுக்கு காரணமே அந்த தரிசனம்தான். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் பொழுது கண்டிப்பாக தாகத்தோடு மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நீங்கள் வாஞ்சித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது அவர் தரிசனத்தை தருவார். பரலோகத்தில் உங்கள் சித்தம் என்ன, இந்த பூலோகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக அவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த தரிசனத்தின்படி இன்றைக்கு என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு கடந்த 14 வருடமாக இந்த பிள்ளைகள் இல்லத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த தரிசனத்திற்கு தகுந்த பலன், தகுந்த ஆதரவு ஜனங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் தந்திருக்கிறார். இதற்கு கர்த்தருக்கு கூட நன்றி. கர்த்தர் யோவான்ல சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு அவர் அதை முடிக்கும் வரையில் அவர் திருப்தியாக இருக்க மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்வார். அது ஏசாயால கூட ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து பனி பெய்து அது முளைத்து அந்த காரியத்தை சாதித்துத்தான் அது மறுபடியும் அது போகும் என்று சொல்லுகிறது. இப்படியாக இருக்கும் பொழுது தேவன் சொன்னதை இந்த நாள் வரை நடத்தி கொண்டு வருகிறார், இனியும் நடத்துகிறார். இந்த 2வது எபிசோட்ல உங்களுக்கு இந்த தரிசனத்தை பாருங்க, ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தில், ஓகே, PSALMS, ஒரு 5 வார்த்தைகள் அப்படியே அழகாக 9 இன்ச் இவ்வளோ இது பிரைட் லைட்டு 2 முறை. அதனால அந்த தரிசனம் வந்ததுனாலேருந்து இந்த நாள் வரை எனக்கு நானே சில காரியங்களில் பயந்து, தேவனுக்கு பயந்து நடக்க கிருபை செய்தார். அது பயந்து நடப்பதுனால இன்றைக்கு அந்த தரிசனத்தின்படி அநேக அநாத இல்லங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் பர்த்டே ஏதாவது திருமண நாள் வந்தால் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளோடு கூட உதவி செய்தார். இன்றைக்கு எங்கள் இல்லத்திலே அதற்காக ஒரு 2400 அடி இடத்தை அந்த பிள்ளைகளுக்கு வைத்து இலவசமாக அவர்களை பார்த்து கொள்ள கிருபை செய்தார். இது காரணம் என்னவென்றால், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அநாதை பரதேசிகளும் கொலை செய்கிறார் என்று வேத வசனத்தில் இருப்பதனால இதை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமான தேவச்சனமே, இயேசு உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது நான் பேசுகிற என்னை பார்த்து தரிசனம் தந்தார். அது மாத்திரமல்ல, அவர் கண்கள் பூலோகத்தில் எல்லாம் மனுப்புத்திரை பார்த்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 11:4
அவர் கண்கள் மனிதனை பார்க்கிறது, இமைகள் நம்மளை பரிசோதிக்கிறது. பிரியமான தேவச்சனமே, இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அவரை சந்திக்கும் பொழுது, நான் இந்த நேரத்தில் பேசும் பொழுது கூட நேற்று இரவு கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அப்படியாக தேவன் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் தேடும் பொழுது அவர் தென்படுவார். அதனால பாரத்தோடு, வேதனையோடு, சோதனையோடு, ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருக்கிற நீங்க கர்த்தர் சமூகத்தில் அமருங்கள். அவர் உங்களோடு பேசுவார், அவர் தரிசனம் தருவார். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தினாலே உங்கள் குடும்பம் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.